வெல்கம் பேக் டிஜிட்டல் இசட்டெக் சப்ஸ்கிரைபர் அண்ட் யூடியூப் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5.1 ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் பேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சோனி 5.1 கேபினட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்சு, பவர் இண்டிகேஷனாக ஒரு எல்இடி நம்ம வந்து டெலிவரி கொடுக்கும்போது ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான ட்ரிபிள் பேஸ், சரௌண்ட் வால்யூம் கண்ட்ரோல், சென்டர் வால்யூம் கண்ட்ரோல், சப் வால்யூம் கண்ட்ரோல். இதில் வந்து நம்ம 5.1 சுவிட்சை வந்து நம்ம பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக நம்ம உள்ளே வந்து சுவிட்சிங் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நம்ம இன்டீரியர் பார்க்கும்போது அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வர 5.1 இன்புட்டாக, அதாவது நம்ம டிவிடி இன்புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, 6RCA மூலிமா நம்ம டிவிடிலேருந்து வர 6 ஒயரை எடுத்து வந்து இதில் கொடுக்குற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன்ன்றது ஆக்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம யூஎஸ்பி போர்டு ஆஃப், அதாவது நம்ம இந்த ஆக்ஸோ இந்த டிவிடியோ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த யூஎஸ்பி போர்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதுக்காக அந்த செலக்ட் சுவிட்ச் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பகாரியா ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு பயன்படுத்தியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான். வாங்க நம்ம இன்டீரியரில் என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம், எப்படி ரெடி பண்ணின்றதை பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் வியூ எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்ற பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் சப்ளைன்னு பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து லைக் பவரோட ஹெச்டி பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 20/020 10 ஆம்ஸும், 12/012 2 ஆம்ஸும், 012 2 ஆம்ஸும் 3 டேப் உள்ள ஒரு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதில் 20/020 ரெக்டிஃபைர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டையோடு பயன்படுத்தி 1050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக 12/012 ரெக்டிஃபைர் பண்ணுறதுக்கு 1 ஆம்ஸ் டையோடு 2 பயன்படுத்தி 2200 25 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டர் பயன்படுத்தி ரெக்டிஃபைர் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வந்து 012 டாப்பை வந்து யூஸ் பண்ணலை, அதை நம்ம டம்மியாகவே வச்சுருக்கோம். பவர் ஆம்ப் போர்டுன்னு பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து ஜிடெக்கோட STK402950 5 சேனல் ஐசி, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4191 ஆர் 4231 நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபுல் போர்டு. இதில் ஆன் போர்ட்லேயே வந்து உங்களுக்கு பவர் சப்ளையும் சேர்ந்து வந்துடும். ஸோ அந்த போர்டு நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம். இந்த போர்டுக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈட்சிங் வராது. பிசிபி தனியாகவும் ஐசி தனியாகவும் போட்டு நம்ம ஈட்சிங் வந்து ஒரு 6 லீஃப் ஈட்சிங் பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஈட்சிங் வந்து நம்ம லென்த்தாக தான் பயன்படுத்தியிருப்போம். இது வந்து 3 சேனலுக்கான ஈட்சிங்கு. நம்ம வந்து இப்போ இந்த 2 ஐசிக்கு 3 சேனல் ஈட்சிங்கை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. அதனால் வந்து ஐசி ஃபெயிலியர்ன்றது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு 3 ஐசி ஈட்சிங்கே யூஸ் பண்ணிட்டோம். பெரியாம்பு போர்டுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து குரோடெக்கோட 5.1 எஸ்எம்டி டைப் ப்ரோலாஜிக்கு பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடி இதில் வந்து பசூனோட 5.1 சுவிட்சிங் போர்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிசி டு டிசி பக் போர்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த யூஎஸ்பி போர்டுக்காகவும் இந்த 5.1 சுவிட்சிங் போர்டுக்காகவும் நம்ம வந்து அதை பயன்படுத்தியிருக்கோம். இதில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து மேக்ஸினோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பயன்படுத்தியிருக்கோம். பேக் சைடில் பார்த்தோம்னா ஆஸ் யூஸ்வல் 6RCA 2 பயன்படுத்தியிருக்கோம். ஒரு கூலர் ஃபேன் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். டிஎம்கே ஸ்பீக்கர் சாக்கெட் 4-வே ஸ்பீக்கர் சாக்கெட்டு 3 பயன்படுத்தியிருக்கோம். ஒரு ஹெச்டி மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஆஸ் யூஸ்வல் ரெகுலராக எல்லா ஆம்பிளையும் வர்றது தான். ஸோ அதனால் நம்ம பேக் சைடில் வந்து பெருசாக பார்க்க போகிறது இல்லை. ஸோ இதான் செட்டோட ஓவரால் இன்டீரியர் ரிவ்யூ. பார்த்துங்க. நம்ம சேனலில் நிறைய வியூவர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அந்த நண்பர்கள்லாம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோடைய ஆடியோ டெஸ்ட்டை பார்ப்போம். நீங்கள் வந்து ஹெட்செட்டையோ இயர்ஃபோனையோ யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள் இந்த ஆம்ப்ளிஃபையரோடைய ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்றது. இந்த ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சு 5 சேனலுக்கும் 10 இன்ச்சு இல்லை 12 இன்ச்சு சப்வூஃபர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டைன்டி அந்த மாதிரி சிங்கிள் மேக்னெட் உள்ள சப்வூஃபரை பயன்படுத்திங்கன்னா 12 இன்ச்சு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். வாங்க நம்ம ஆடியோ டெஸ்ட்டை பார்ப்போம்.
நான் ஒரு 7 செகண்ட் வரைக்கும் ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.